ஓம் சாந்தி. 15/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்காக இங்கேதான் படிப்பை படிக்க வேண்டும். முள்ளிலிருந்து மனம் மிக்க மலராக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்வதோடு செய்ய வைக்கவும் வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியின் பூட்டு வரிசை கிரமமாக திறந்து கொண்டே போகிறது? பதில்: ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகள், பதீத பாவனரான பாபாவின் நினைவில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் கல்வியை கற்றுத்தருபவரோடு யாருக்கு நினைவின் தொடர்பு இருக்கிறதோ அவர்களின் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்கிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, பயிற்சி செய்யுங்கள். நாம் ஆத்மா சகோதர சகோதரர் ஆவோம். நாம் பாபாவிடமிருந்து ஞானத்தை கேட்கின்றோம். ஆத்ம அபிமானியாகி கேட்கவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்வீர்கள் என்றால் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் சிவபாபாவின் நினைவில் மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை. அது சாந்தி மட்டும் என்று ஆகிவிடும். பிறகு சுகமும் வேண்டும் அல்லவா? நீங்கள் சாந்தியில் இருக்க வேண்டும். மேலும் சுய தரிசன சக்கரதாரி ஆகி ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் புருஷார்த்தம் செய்வதே நரனில் இருந்து நாராயணராக அல்லது மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காகத்தான். இங்கே எவ்வளவுதான் ஒருவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவரை தேவதை என்று சொல்ல மாட்டார்கள். தேவதைகள் இருப்பது சொர்க்கத்தில்தான். உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியாது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், புதிய உலகம் சொர்க்கம் என்றும் பழைய உலகம் நரகம் என்றும் சொல்லப்படுகிறது. இதையும் பாரதவாசிகள் தான் அறிந்து கொண்டுள்ளனர். எந்த தேவதைகள் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்தார்களோ அவர்களின் சித்திரங்கள் கூட பாரதத்தில்தான் உள்ளன. இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையது. பிறகு அவர்களுடைய சித்திரங்களை பூஜைக்காக வெளியில் எடுத்து செல்கின்றனர். வெளியில் எங்கே சென்றாலும் அங்கே போய் கோயில்களை கட்டுகின்றனர். ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களுக்குத்தான் பூஜை செய்கின்றனர். எந்தெந்த கிராமங்களின் மீது வெற்றி அடைகிறார்களோ அங்கே போய் சர்ச்சு முதலியவற்றை கட்டுகின்றனர். ஒவ்வொரு தர்மத்தின் சித்திரங்களும் பூஜைக்காக அவரவருக்கென்று உள்ளன. இதற்கு முன்பு நீங்களும் கூட தெரியாமல் இருந்தீர்கள். நாம் தான் தேவி தேவதையாக இருந்தோம் என்று. தங்களை தனியாக உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தனர். மற்ற தர்மங்களைச் சேர்ந்தவர்கள் பூஜை செய்கின்றனர் என்றால் நம்முடைய தர்மஸ்தாபகர் கிறிஸ்து, நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்று நினைக்கிறார்கள். இந்த ஹிந்து ஜனங்கள் தங்களின் தர்மத்தை பற்றி அறிந்திராத காரணத்தினால் தங்களை ஹிந்து என்று கூறிக்கொள்ளுகின்றனர். மேலும் தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர் என்பதையும் கூட புரிந்து கொள்வதில்லை. நாம் நம்முடைய பெரியவர்களை பூஜிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்துவை பூஜிக்கிறார்கள். நமது தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கு தெரியாது. அதை யார் எப்போது ஸ்தாபனை செய்திருந்தார்? பாபா சொல்கிறார், இந்த பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது மறைந்து விடுகிறதோ அப்போது அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக நான் வருகின்றேன். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுடைய புத்தியில் உள்ளது. முன்பு நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். புரிந்து கொள்ளாமலே பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களை பூஜை செய்து கொண்டே இருந்தீர்கள். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் பக்தி மார்க்கத்தில் இல்லை. இப்போது பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுக்கும் சூதிர குலத்தினருக்கும் இரவு பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. அதையும் இச்சமயத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகத்தில் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இப்போதுதான் உங்களுக்கு புரிதல் கிடைக்கிறது. பாபா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எல்லையற்ற தந்தையின் ஆஸ்திக்கு நான் ஆத்மா எஜமானன் ஆவேன். எஜமானரான தந்தை அமைதி, தூய்மை மற்றும் ஆனந்தத்தின் கடலாக எப்படி இருக்கின்றாரோ அப்படியே நான் ஆத்மா மாஸ்டர் கடலாக இருக்கின்றேன் என்ற போதையில் இருக்க வேண்டும். 2. நாடகம் என்று சொல்லி
முயற்சி செய்வதை விட்டுவிடக்கூடாது. அவசியம் கர்மம் செய்ய வேண்டும். கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் விளைவை புரிந்து கொண்டு சதா உயர்வான கர்மத்தையே செய்ய வேண்டும். வரதானம்: நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு தன்னை சம்பன்னமாக நிரம்பியவர்களாக ஆக்கக்கூடிய உலகத்தின் ஆதார மூர்த்தி ஆகுக. நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு தன்னை சம்பன்னமாக நிரம்பியவர்களாக ஆக்கக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆகுக. விளக்கம்: முழு கல்பத்தின் சம்பாத்தியம் செய்வதற்கான சிரேஷ்டமான செயல்கள் என்ற விதையை விதைப்பதற்கான 5000 வருடங்களின் சமஸ்காரங்களின் பதிவுகளை படிப்பதற்கான உலக நன்மை அல்லது உலக மாற்றத்திற்கான நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தை பற்றிய ஞானம் உடையவர்கள் கூட நிகழ்கால நேரத்தை வீணடிக்கிறார்கள் அல்லது வரப்போகும் காலத்திற்கு விட்டு விடுகிறார்கள் என்றால் அது காலத்தின் ஆதாரத்தில் சுயம் தாங்கள் செய்யும் முயற்சியாக இருந்துவிடும். ஆனால் உலகத்தின் ஆதார மூர்த்தியான ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் வைத்துக்கொண்டு நடக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரே ஒரு அழிவற்ற ஆதரவு, அதாவது தந்தையின் ஆதாரத்தில் கலியுகத்தின் பதித்தமான உலகத்திலிருந்து ஒதுங்கியே இருந்து சுயம் தங்களை முழுமையாக ஆக்கும், நிரம்பியவர்களாக ஆக்கும் முயற்சியை செய்வார்கள். ஸ்லோகன்: யார் தங்களை சம்பன்னமாக ஆக்கிக் கொள்ளுவார்களோ அவர்கள் விசாலமான காரியத்தில் இயல்பாகவே ஒத்துழைப்பவராக ஆகிவிடுவார்கள். தன்னை நிரம்பியவராக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் விசாலமான காரியத்தில் தானாகவே நீங்கள் சகயோகியாக ஒத்துழைப்பை தருபவராக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். நிகழ்காலத்தின் முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும். எண்ணமே வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷம் ஆகும். எப்படி பொக்கிஷங்கள் மூலமாக என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடைந்து விட முடியும், அதேபோல சிறந்த சங்கல்பத்தின் மூலமாக சதா காலத்திற்கும் சிறந்த பிராரப்தத்தை அடைந்து விடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதற்காக ஒரு சிறிய வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது யோசித்து புரிந்து பிறகு பேச வேண்டும் அல்லது காரியம் செய்ய வேண்டும். அப்பொழுது சதா காலத்திற்கும் சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.